வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் 5 கிராம் அளவுக்கு அகார் எடுத்துருக்கிறேன். இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாங்க. இது ஊறட்டும். இப்போ 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலில் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ப்ரூ இன்ஸ்டன்ட் தாங்க எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது இருக்குதோ அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது போல் அந்த காஃபி பவுடர் வந்துட்டு நல்லா கரையிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலில் தாங்க சேர்க்கணும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ வந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க. வேறு எந்த பதமுமே கிடையாது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அகாரை வந்துட்டு சேர்த்துடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக வந்துட்டு இதே போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த அகார் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரும். நான் இன்றைக்கி வந்துட்டு அகார் வந்துட்டு ஃபுல்லாக கரைய விடலைங்க. 3/4 அளவுக்கு கரைஞ்சதோடு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலில் இந்த அகார் வந்துட்டு சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி மிக்ஸையும் அந்த பால்லே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதே போல் ஒரு நெய் தடவுன பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிடணுங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த கொஞ்சம் கரையாத அகார் வந்துட்டு இது போல் மேலே இருக்கிறது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும் பொழுதும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த அகாரை நல்லா கரைய வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு நம்ம வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இது பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அந்த கலர் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.